வணக்கம். அதிமுகவில் ஒரு ஆளுமையான ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பாஜக உள்ளே பூந்து ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதேபோல் திமுக வெளியே இருந்து அதிமுக கலைச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா திரும்பவும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி திமுக விரும்புகிறதுல தப்பில்லை. மக்கள் மேலே அதிருப்தி இருந்தாலும், திமுக அரசு மேலே அதிருப்தி இருந்தாலும், அந்த அதிருப்தியை போக்குறதுக்கு கடைசி கட்டமாக இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மறக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் போய் மக்கள்கிட்ட திமுக அரசில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்தந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த பேசுகிற விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதா, ரீச் ஆகலையா, அதெல்லாம் தாண்டி இது கவனத்தில் திமுக அரசு எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது, உள்கட்சி பிரச்சனையை பெருசுப்படுத்துகிறாங்க. ஒரு சைடு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி தவிக்கிறாரு. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நான் மட்டும்தான் அதிமுக, மற்ற யாருமே அதிமுகவில் கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதிமுகனா என் பேரை மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஓட்டுகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடக்கூடாது, குறிப்பாக யாருக்குமே போயிடக்கூடாது. அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை கலைச்சி ஆடணும். எதிர்ப்பு ஓட்டுகள் யாருக்குமே சரியாக போயிடக்கூடாது. அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பரவலாக போனால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரே சைடு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடக்கூடாது, போகாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட வழிவகுத்து தான் அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக பாஜக கூட்டணி போயிடக்கூடாது. ஆனால் ஒருவேளை விஜய்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, கலைச்சி ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்டமும் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா அதிருப்தியில், அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிற முக்கியமான நபர்களை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதில் அன்வர் ராஜா முதல் சிக்கினார். அப்புறம் மைத்ரேயன் வந்தார். அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் திமுகவில் கொடுத்தாங்க. அதே போல் இப்போ அதிமுகவில் நிறைய பேர் அதிருப்தியில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிருப்தியில் இருக்காங்க. தாவேகா சைடு போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. தாவேகாவோட கூட்டணி வைக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ், டிடிவி. இவங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்க. திரும்பவும் முதல்ல அதிமுக பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் இப்போ நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதே நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு டிடிவி தினகரன் வேறு சொல்லியிருக்கிறார். டிசம்பருக்கு அப்புறம் நாங்கள் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் யாரோடைய கூட்டணி வைக்கல, எங்கள் முடிவில் மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறின பிறகு முதல்ல போய் சந்தித்ததே முதலமைச்சர் ஸ்டாலினை தான் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் திமுக தான் டிடிவி தினகரனுக்கும் ஒரு பின்னணியிலேருந்து ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை. 5ஆம் தேதி நான் செய்தியாளர் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு கொடுத்துருந்தாரு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மத்தியானம் செய்தியாளர்களை சந்திக்கும்போது, நேற்று மத்தியானம் செய்தியாளர் சந்திக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நான் என்னுடைய பரப்புரையில் இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் பரப்புரையில் ஒன்றுமே பதில் சொல்லவே இல்லை நேற்று. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு லடாய் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் செங்கோட்டையன் இந்த தடவை காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா செங்கோட்டையனுக்கு எதிராக முதுகில் குத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஓபிஎஸ்ஐ என்னென்ன காரணங்கள் சொல்லி கட்சியை விட்டு ஓபிஎஸ்ஐ நகர்த்தினாரோ அதே போல் இப்போ செங்கோட்டையனுமே அதே போல் ஒரு பழிச்சொல்களை கொண்டு அவரையுமே வெளியேற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டார். இது செங்கோட்டையன் உணர்ந்துட்டார். இவ்வளோ அவமானப்பட்டு கட்சியில் தொடர்ந்து இருக்கணுமா அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது எம்ஜிஆர் போல் ஜெயலலிதா போல் ஒரு ஆளுமையான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் எதுவுமே கிடையாத ஒரு நபர் ஒருத்தங்களை கட்சியில் இருக்க சீனியர்களை புறக்கணிக்கிறது, நிராகரிக்கிறது, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு செங்கோட்டையன் போயிட்டார். இப்போ தொடர்ந்து இவங்களுக்கு பின்னணியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தரப்பெல்லாம் குற்றம் சொல்கிறது திமுக தான். திமுக தான் இந்த கட்சியை கலைக்கிறாங்க, உடைக்கிறாங்க, சிதைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அதை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஏன் ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறதே கிடையாது. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இப்போ செங்கோட்டையன், இவங்க 3 பேருமே வெளியே இருக்கிறாங்க. முக்கியமான தலைவர்கள் தான். இவங்க 3 பேருமே ஒருங்கிணைக்க போகிறாங்க. ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க. ஒருவேளை டிடிவி தினகரனோட அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சின்னத்தோடு நின்று கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த எல்லாருமே ஒன்று சேர்ந்து தாவேகாவோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சசிகலாவும் அவங்களுடைய
பேச்சும் வந்து செய்தியாளர் மத்தியில் சொன்ன ஒரு விஷயம், ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ பழனிசாமிக்கு எதிராகவும் சரி, இல்லை போட்டியாகவும் சரி, இவங்களும் வந்து மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க. அதிருப்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவங்க அதிமுகவில் ஒன்றுமே இல்லையே, அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே, எதுக்காக நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்களா, அந்த அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் சசிகலாவும் இப்போ சுற்றுப்பயணம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்க 3 பேருமே ஒரு புதுசாக ஒரு அதிமுகவை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒருவேளை இவங்க 4 பேருமே ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக உருவாக்கி புதுசாக ஒரு அதிமுகவுக்கு எதிராக களத்தில் இறங்கி திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயல்பாடில் இறங்குறாங்களா, இதுக்கு பின்னணியில் திமுக இருக்குதா, இல்லை பாஜக இருக்குதா, பாஜக வந்து எங்களை விழுங்க முடியாதுன்னு கூட நேற்று பிரச்சாரத்தில் சொன்னார். பாஜகவோட நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறோம், பாஜக எங்களை மெல்ல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுது, எங்களை விழுங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எங்களை வந்து விழுங்க முடியாது, நாங்கள் வந்து பாஜக கையில் கட்டுப்பாட்டில் இல்லை, கூட்டணியில் தான் இருக்கிறோம். சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை கூட்டணி பாஜகவோட வைக்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. இல்லை எங்களுக்கு கொள்கை வேறு, பாஜகவோட கொள்கை வேறு, கொள்கை வேறுபாடு இருக்கும்போது எப்படி எங்களை விழுங்க முடியும் அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி சால்ஜாப்பாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கும்பல், அந்த கும்பல்கிட்ட வந்து அவர் பேசுகிறத கேட்கணும், கேட்டால் தான் ஒரு கோட்டரும் பிரியாணியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் அவங்க என்ன செய்வாங்க, வேறு வழியே இல்லாமல் அப்படியே கேட்டுக்கிட்டு போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்புகிற டீம் எல்லாமே விஜய் பகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விஜய் தான் அவங்களுடைய பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா இவங்கெல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க, திமுக எதிரி அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு வளர்ந்த சூழ்நிலை. அப்படி செங்கோட்டையனும் சரி, ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரனும் சரி, இவங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக மனநிலை உள்ள நபர்கள். இவங்க வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தனியாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எல்லாமே அதிமுக அதிருப்தியாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து இவங்க எல்லாமே ஒரு டீமை உருவாக்கி செயல்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, திமுக சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துறது வந்து திமுக தான். ஏன்னா திமுக மேலே இருக்க அதிருப்திகளை வந்து களையிறதுக்கு இப்போ வந்து வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் மூலமாக கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி திமுக வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்குது. இப்போ அதிமுகவில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுறதுக்காக கடினமாக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து திமுக தரப்பில் அந்தந்த மாவட்டத்தில் கணக்கெடுக்கிறாங்க. அவங்கள எடுத்து அவங்க மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த புடி உனக்கு தேவையானதை புடி, இந்த புடி நீ பாட்டுக்கு அமைதியாரு, எதுக்காக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறணும்னு நீ நினைக்கிற, புடி அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டி உட்கார வைக்கிறாங்க. அப்படி இல்லை நான் கட்சிக்கு விசுவாசிப்பா, உண்மையானவன்பா அப்படிங்கிற மாதிரி பேசினா அவன் மேலே ஏதாவது கேஸ் இருக்கதான்னு பார்த்துட்டு போஸ்கோ வழக்கில் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. முதலாக அவர் வந்து சுற்றுப்பயணம் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம அதிமுக திரும்பவும் ஆட்சியில் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் பண்ணார். இப்போ வந்து கட்சியை மட்டுமே நம்ம 2026 அதிமுக ஆட்சியில் உட்காராதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கே நம்பிக்கை வந்துருச்சு. ஆட்சியில் உட்கார முடியாது, கட்சியை மட்டும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், கட்சியிலேருந்து இந்த தேர்தலை பயன்படுத்தி நிறைய பேர்த்த விலக்கி விட்றலாம், இனிமேல் அவங்களுக்கும் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ செங்கோட்டையன், அதுக்கப்புறமா வேலுமணி, அதுக்கப்புறமா தங்கமணி, இப்படி நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜெயக்குமார் விலகிட்டார். ஜெயக்குமார் அதிமுகவில் தான் இருக்கிறாரு, ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்குமான ஒரு நெருக்கம் இல்லாமல் இருக்குது. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்களை எல்லாத்தையுமே வெளியே தள்ளிட்டு இவர் வந்து புதுமுகங்களை கொண்டு வர போகிறார். இந்த புதுமுகங்கள் வந்து பெருசாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதிமுக திரும்பவும் ஆட்சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அதிமுகவில் அதிருப்திகள் அதிகமாக இருக்குது. செங்கோட்டையன் பேச ஆரம்பித்த பிறகு தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். செங்கோட்டையன் போல் நிறைய அதிருப்தியாளர்கள் கட்சியில் இருக்க சீனியர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விரைவில் வந்து செய்தியாளர்களை சந்திப்பாங்க. போக 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 எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்ப்பு தேர்தல் நெருக்கத்தில் அதிகமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதில் தான் கவனம் செலுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி கவனம் செலுத்தும் போது அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படியோ போட்டோம், நம்ம அடுத்த மேட்டருக்கு போவோம். ராமதாஸுக்கு இப்போ ஒரு 2 பிரச்சனை தான் அவருக்கு. ஒன்று, முதல் மனைவி சரஸ்வதி, 2வது வந்து ஆயா டோக்கன் ஆயா அவங்க சுசீலா, அவங்கள வந்து மறைமுகமாக ரகசியமாக தான் அவருடைய அந்த திருமண வாழ்க்கையை வச்சுருந்தார். இந்த ரகசிய திருமண வாழ்க்கையை வந்து பாட்டாளி முன்னேற்ற கட்சிகளின் தலைவர் CN ராமமூர்த்தி வந்து ஒரு சேனலில் வந்து பேசியிருக்கிறாரு. ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார்.
1965 பார்த்தீங்கன்னா சரஸ்வதியை திருமணம் செஞ்சார். சரஸ்வதி அம்மாள் வந்து ஒரு 5வது தான் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமதாஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டாக்டராக இருந்திருக்கிறாரு. அங்கே வந்து கிளினிக் வச்சு ஒரு ஒரு நர்ஸ் ஒன்று டோக்கன் கொடுத்து நர்ஸ் ஒருத்தரை வச்சுருந்தாங்க. அவங்க தான் சுசீலா. அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் சுசீலாவோட கொஞ்சம் நெருக்கமாகவே இருந்திருக்கிறாரு. தனியாக குடித்தனமே பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா இது சுசீலாவோட அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, அவசர அவசரமாக ராமதாஸோட நெருக்கமாக இருக்கிற அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, டக்குன்னு அவங்க சுசீலாவோட அம்மா வந்து வேற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சி விட்டோன்னா ராமதாஸ்னால் சுசீலா இல்லாமல் இருக்க முடியல. ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். உடனே என்ன செய்கிறாரு, அன்னைக்கு நைட்டே சுசீலாவுக்கு திருமணம் நடந்த அன்னைக்கு நைட்டே என்ன செய்கிறாரு, திருவண்ணாமலைக்கு போயிட்டு சுசீலாவை கூட்டிகிட்டு வந்து அங்கேயே தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. என்னடா இது ஒரே நாளில் வேற ஒருத்தன் தாலி கட்டி கூட்டிகிட்டு போகிறான். அவங்க வீட்டுக்கே இவர் போய் அந்த பொண்ணை சுசீலாவை தாலி கட்டி அந்த தாலியை அவுத்துட்டு இவர் ஒரு தாலியை கட்டி இவர் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்படிங்கிறது தான் இதில் இருந்திருக்குது. இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு காதலில் இருந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த காதல் இதோட நின்றுச்சா ராமதாஸ் காதல் அப்படின்னா இல்லை. 3வதாக ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது, CN ராமமூர்த்தி சொல்கிறார். 3வது ஒரு மனைவி வந்து ராமதாஸுக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகள் 2 மகள். ஒரு மகன் வந்து அப்படியே அன்புமணி ராமதாஸை உரிச்சு வச்ச மாதிரியே இருப்பார். அவரையுமே டாக்டருக்கு படிக்க வச்சார். அவருக்காக அறந்தாங்கியில் வந்து ஒரு மருத்துவமனையே கட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அடப்பாவீங்களா, இப்போ அடுத்து வந்து ஒரு 50வது திருமண நாள் அங்கே தான் கொண்டாடி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போயிருக்குது. இப்போ 3 மனைவிகள் இருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த 3வது மனைவி தான் பார்த்திங்கன்னா பாமக ஃபுல்லாக கவனிச்சுக்கிறாங்க. அவங்க தான் யாரை வந்து நிர்வாகிகள் போடணும், நிர்வாகிகள் எடுக்கணும், யார் சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை அவங்க வந்து ராமதாஸ் கொடுப்பாங்க. ராமதாஸ் வந்து அதனால் வந்து ராமதாஸ் வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து சில முக்கியமான கட்சி நிர்வாகிகள் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3 மனைவியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 3 மனைவியும் வந்து அவர் கைவிடாமல் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு, அவங்கள பசங்கள் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வன்னியர் சமுதாய மக்களுக்காக நாங்கள் போராடுறோம் பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம் பேசினவர் இப்போ 3 மனைவி அப்படிங்கிறது 3வது மனைவி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே சுசீலா விவகாரத்தை பற்றி பேசும்போது ராமதாஸ் தரப்பில் வந்து இதுக்கு மறுப்பு பயங்கரமாக தெரிவித்தாங்க. ஆனால் இந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா CN ராமமூர்த்தி தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். 3வது மனைவி அறந்தாங்கியில் இருக்கிறாங்க. அவருடைய மகன் 3வது மனைவிக்கு பிறந்த மகன் அப்படியே அன்புமணி ராமதாஸ் மாதிரியே இருப்பாப்புல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ராமதாஸ் வந்து இப்படி ஒரு நிறைய நாடக கதல் பண்ணிவிட்டு அடுத்தவங்களை நாடக கதல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த மக்களை, வன்னிய மக்களை வந்து அப்பாவி மக்களை வந்து கெடுத்து வச்சுருந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2 விஷயங்களை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா சசிகலா, OPS, TTV தினகரன், செங்கோட்டையன் இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு அதிமுக உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு செயல்படும் அப்படிங்கிறதும் ராமதாஸோட 3வது மனைவி பற்றி CN ராமமூர்த்தி சொல்லியிருக்க இந்த விஷயங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.